வணக்கம் பாலாஜி. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே சாத்தம்பத்தி கிராமத்தில் உள்ள சருகணி ஆற்றில் மணல் கடத்தல் நடைபெறுவதாக அப்போது விஏஓ ஜெகனிடம் ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அவர் கல்லல் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அப்பகுதியில் கல்லல் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான காவலர்கள் சருகணி ஆற்றில் ஆய்வு செய்த போது அங்கு மணல் கடத்தலில் ஈடுபட்டிருந்தவர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது அந்த மணல் கடத்தல் ஈடுபட்டவர்கள் போலீஸ் வருவதை கண்டு சிதறி ஓடி தப்பிச் சென்றனர். இந்நிலையில் அந்த பகுதி மணல் கடத்தலில் ஈடுபட்ட டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்து கல்லல் காவல் நிலையத்திற்கு போலீசார் கொண்டு வந்து சேர்த்தனர். அன்று இரவு பணியில் சார்பு ஆய்வாளர் துரைசிங்கம் தனியாக காவல் நிலையத்தில் பணிபுரிந்த போது திமுக பிரமுகரும் மணல் கடத்தல் மாபியாவுமான அடைக்கலராஜ் எஸ்ஐ துரைசிங்கத்தை தனது வாகனத்தை விட்டுவிடுமாறும் பல ஆண்டுகளாக தான் மணல் கடத்தல் ஈடுபட்டு வரும் நிலையில் தான் ஒருவர் தான் இதற்கு இடைஞ்சலாக இருக்கிறதாக கூறி எச்சரித்துள்ளார். அவர்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் எஸ்ஐ துரைசிங்கத்தை அடைக்கலராஜ் கையை முறுக்கி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் எஸ்ஐ துரைசிங்கத்திற்கு கை எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து உயர் அதிகாரிகளுக்கு எஸ்ஐ துரைசிங்கம் தகவல் தெரிவித்தார். அதனையடுத்து உயர் அதிகாரிகள் அடைக்கலராஜ் மது போதையில் இருந்ததாக கூறி அவரை விடுவிக்குமாறு கூறியுள்ளனர். இதனையடுத்து துரைசிங்கம் அடைக்கலராஜை அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வெளியே அனுப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே அடைக்கலராஜ் மீது எஸ்ஐ துரைசிங்கம் புகார் அளித்துள்ளார். அதில் தனது காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆதாரத்துடன் தன்னை தாக்கிய காட்சிகளுடன் புகார் அளித்ததை தொடர்ந்து காவலர்கள் விரைந்து சென்று திமுக பிரமுகரும் மணல் மாஃபியாவுமான அடைக்கலராஜை கைது செய்தனர். இந்நிலையில் காவல் நிலையத்தில் புகுந்து ஒரு சார்பு ஆய்வாளரை மணல் மாஃபியா தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதற்கு ஏற்கனவே இது போன்ற மணல் மாஃபியாவிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு காவலர்களும் பணி செய்யாமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த அதிர்ச்சி சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி. சிவகங்கை அருகே கல்லல் பகுதியில் மணல் கடத்தலை தட்டி கேட்ட காவல் உதவி ஆய்வாளரை காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்கிய மணல் மாஃபியாவை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர வேலு வழங்கியது கேட்டோம்.